ஸோ பாலிடிக்ஸ் போனதுக்கு அப்புறம் என்ன டிசிஷன் எடுப்பாரு? அவர் ஜெயிப்பாரா, தோப்பாரா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் கூட அலையன்ஸ் வைப்பாரு அதெல்லாம் தெரியாது. எத்தனை சீட்டு ஜெயிப்பாரு, ஆட்சியை பிடிப்பாரா, எதிர்கட்சியா வருவாரா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா தேர்தல் ரிசல்ட் ஏப்ரல் அல்லது மே 2026 எலெக்ஷன் நடக்கும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த டிசிஷன் அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அது வரைக்கும் we have to wait. ஓகே ஓகே. அண்ட் இப்போ இருக்க இந்த லாங் ரன்ஸ், இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளவு நாளுக்கு வந்து தியேட்டர்ல வரைக்கும் ரன் ஆகுது சார்? இப்போ இருக்க மக்கள் வந்து விரும்பி வந்தாங்களா, லைக் ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் வந்து பாக்குறாங்களா? அந்த மாதிரி கேசஸ் ரிப்பீட் ஆடியன்ஸே இல்ல சார். ரிப்பீட் ஆடியன்ஸே இல்ல சார். ஒரு படம் 3 அல்லது 4 வாரம் தியேட்டர்ல சஸ்டெயின் ஆச்சுன்னா பெரிய விஷயம் சார். அந்த அந்த ரெக்கார்ட்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி ரொம்ப அதிகமா ஓடுனது அந்த அமரன் ஓடிச்சு போன வருஷம், அந்த மகாராஜா ஓடிச்சு, கருடன் ஓடிச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஓடிச்சு, சஸ்டெயின் ஆகி ஓடிச்சு. அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்துட்டு இந்த டிக்கெட் வாங்குறது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் தான் திரும்பும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குல்ல சார். இப்போ டிக்கெட்ஸோட விலை முதல் நாள் வந்து எவ்வளவு சார்? அதே 220+ அப்படிதான் இருக்குமா, இல்ல அதை தாண்டி? சார் எல்லா டிக்கெட் ரேட்டுமே கவர்மெண்ட் ரேட் தான் சார். வேற ஏதோ அடிஷ்னலா அப்படிலாம் இருக்கா? அது வெளியில எல்லாம் நடக்கிறது சார், அப்படிலாம் இல்லையா சார்? சார் இப்போ என்னுடைய தியேட்டர்ல நான் கவுண்டர்ல கவர்மெண்ட் ரேட்டுக்கு நான் டிக்கெட் கொடுக்குறேன். ஒருத்தர் 5 டிக்கெட் வாங்கிட்டு போறாரு, 3 டிக்கெட் அவருக்கு சொந்தத்தை வச்சுட்டு 2 டிக்கெட் கொஞ்சம் கூடுதலா விற்கிறாரு. அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்?